ஓம் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு தங்க பிள்ளையே, நீ இந்த உரையை தற்செயலாக கேட்கவில்லை. ஏதோ ஒரு பெரும் கவலையோடும் மன போராட்டத்தோடு தான் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்ற குழப்பத்தோடும் நீ தவித்து கொண்டு இருக்கிறாய். இந்த வேளையில்தான் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். நீ படும் கஷ்டங்களையும் தனிமையில் நீ சிந்திக்கும் கண்ணீரையும் நான் பார்க்காமல் இல்லை. சுற்றி இருப்பவர்கள் உன்னை குறைத்து மதிப்பிடும்போது, நீ நேசித்தவர்களே உன்னை உதாசீனப்படுத்தும் போது உன் மனம் எவ்வளவு வலிக்கிறது என்பதை நான் அறிவேன். ஆனால் ஒன்றை நினைவில் கொள், உலகம் உன்னை கைவிட்டாலும் உன் தலைவன் முருகன் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் சோதனைகளைக் கண்டு பயப்படாதே. தங்கம் நெருப்பில் வெந்தால்தான் ஆபரணமாக மாறும். கல் உளி தாங்கினால்தான் சிலையாக மாறும். இப்போது நீ படும் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை அழிப்பதற்கு அல்ல, உன்னை ஒரு வெற்றியாளனாக உலகத்துக்கு அடையாளம் காட்டுவதற்கு தான். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று என் சன்னதியில் வந்து அழுகிறாயே? பலகீனமானவர்களுக்கு சோதனைகளை கொடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்? நீ எதையும் தாங்கும் மன வலிமை படைத்தவர்கள் என்பதால் தான் இந்த சோதனை களத்தில் உன்னை நான் அனுப்பியிருக்கிறேன். உன்னால் முடியும். முயற்சியை கைவிடாதே. ஒரு முறை தோல்வி அடைந்துவிட்டால் வாழ்க்கை முடிந்துவிடவில்லை. தடைகள் என்பது நீ நின்று போவதற்கு அல்ல, இன்னும் உயரமாக தாண்டுவதற்கு. உன் கர்ம வினைகள் உன்னை சோதித்தாலும் உன்னுடைய தூய்மையான பக்தியும் நேர்மையான உழைப்பும் உன்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும். யார் உன்னால் முடியாது என்று சொன்னார்களோ அந்த மனிதர்களை ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாற்றப் போகிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். மனதில் தைரியத்தையும் வரவழைத்துக் கொண்டு உன் கடமைகளை செய். பலனை என்னிடம் விட்டுவிடு. உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் வரப்போகிறது. கர்ம வினைகளின் காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. இதுவரை நீ இழந்த சந்தோஷங்கள், உதாசீனப்படுத்தப்பட்ட இடங்களில் அனைத்திலும் உனக்கான அங்கீகாரமும் நிம்மதியும் கிடைக்கப் போகிறது. நெருக்கடியான நிலையில் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என் கையில் இருக்கும் கூர்மையான வேல் உனக்கு அரணாக இருக்கும். தீய சக்திகளோ உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களோ உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. என் வேல் உனக்கான பாதையை அமைத்து கொடுக்கும். இனி உனக்கு ஏறுமுகம்தான். பயத்தையும் கவலையும் இங்கேயே தூக்கி போட்டுவிடு. புதிய நம்பிக்கையோடு உன் வேலையை தொடங்கு. இன்னும் சில காலம் பொறுத்திரு. நீ எதிர்பார்த்த சுப செய்தியும், நீ நீண்ட நாட்களாக காத்திருக்கும் அந்த நற்செய்தியும் உன்னை தேடி வரும். உன் கஷ்டங்கள் தீரும். உன் கண்ணீர் துடைக்கப்படும். உன்னோடு நான் இருக்கிறேன். உனக்குள்ளும் நான் இருக்கிறேன். வெற்றி உனதே. இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் நம்புங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஓம் சரவண பவ.